A bachelor becomes a husband or a wife. That's a kind of a new anointing. தனியாக இருக்கிற நபர் வந்து கணவன் இல்லாட்டி மனைவி என்ற புதிய அபிஷேகம் பிரித்து எடுக்கப்படுதல். இதுவரைக்கும் தாய் இல்லாட்டி தகப்பன் என்று சொல்லுகிற ஒரு பட்டம் இல்லாத ஒரு ஆண்டா இருந்திருக்கலாம். You are getting promoted as a father and a mother. இதுவரைக்கும் நீங்க வந்து எங்கேயோ ஒரு லேபரா இருந்திருப்பீங்க. எதையுமே உங்களை பாஸ்ன்னு சொல்ற கூப்பிடுற ஒரு ஆண்டு வருது. நீங்களே எஜமானனாக மாறுகின்ற ஒரு ஆண்டு, நீங்களே நடத்துற ஒரு ஆண்டு. This year is going to be an amazing year of anointing. You are going to get promoted. இதுல இன்னொரு காரியம் கேளுங்க. As you are being promoted, நீங்க அபிஷேகம் பெற்றறனால there is something known as an overflow on it. திரும்பி வழிந்தோடும். அப்படினா நீங்க மாத்திர ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற நபர் கிடையாது. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்னு கிடையாது, அவனே ஆசீர்வாதமா மாறினானா. அப்படின்னா என்ன தெரியுமா? You are a blessing. நீங்களே ஆசீர்வாதமா இருப்பீங்க. எப்படின்னா ஒரு நபர் வந்து ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறது இல்ல, அவங்க பெற்றுக்கொள்கிறது இல்ல, உங்ககிட்ட இருந்த ஆசீர்வாதம் வெளியில போற ஆண்டாக இருக்கும்.